வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். திருப்போரூர் பாமக வேட்பாளருக்கு வரலாறு சொல்லும் அதிர்ச்சி தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திருப்போரூர் தொகுதியில் திரு பன்னீர்தாஸ் அவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார். அவர் களத்துள்ள போனப்போ இருந்த சூழலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலும் முழுமையாக மாறி இருக்கின்றது. களத்துள்ள அவர் போகிறப்ப இது ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைக்கு தன்னுடைய கடின உழைப்பால் அந்த தொகுதியை ஒரு எளிமையான தொகுதியாக மாற்றியிருக்கிறார் திரு பன்னீர்தாஸ் அவர்கள். காம்படிஷன் இருக்குது, ரொம்ப எளிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, காம்படிஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த காம்படிஷன் அவர் உள்ளே போகிறப்ப ஒரு பயங்கர டஃப்பாக இருந்தது. இப்போ அந்த டஃப்ன்றது கொஞ்சம் லூஸாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தன்னுடைய கடுமையான உழைப்பு, கூட்டணி கட்சி தோழர்களை அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கு, தொகுதி மக்களிடம் எளிமையாக பழகக்கூடிய, எளிமையாக பேசக்கூடிய அவருடைய அந்த தோணி, கூட்டணி கட்சி தோழர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தோழர்களுடைய இடைவிடாத கடின உழைப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு மிக்க உழைப்பு போன்றவை களத்தை தற்போது திரு பன்னீர்தாஸ் அவர்களுக்கு எளிமையாக்கி விட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய திரு பாலு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வரலாற்று தகவல் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதாவே சொல்லப்படுகின்றது. கடந்த காலங்களில், கடந்த தேர்தல்களில் இந்த திருப்போரூர் தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா 2011 மறுசீரமைப்புக்கு பிறகு தான் இந்த தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்படுகின்றது. அதற்கு முன்னாடி தனி தொகுதியாக இருந்திருக்கின்றது. 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் இந்த தொகுதி பொது தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2011 சட்டமன்ற தேர்தல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2016, 2019 ஒரு இடைத்தேர்தல், 2021 அப்படின்னு மொத்தம் 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கின்றது. அதே மாதிரி நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டாலும் 2014, 2019, 2024 அப்படின்னு 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இப்போ இந்த தேர்தலினுடைய வரலாறுகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2011 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதிமுகவை சார்ந்த திரு தண்டரை மனோகரன் அவர்கள் மிக எளிமையாக வெற்றி பெற்றிருந்தார். அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தல் பாமக தனித்து போட்டியிட்டு இருந்தது. ஆனால் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த வேட்பாளர் கோதண்டபாணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அடுத்து 2019 சட்டமன்ற தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்க பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்ற திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறுகின்றது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல் இவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் அவர்களே களமாடி இருந்தார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மகத்தான வெற்றியினை பதிவு செய்கின்றது. அப்போது 2011க்கு பிறகு நடைபெற்ற எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் பாமக இடம்பெற்றிருந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை, அல்லது பாமகவும் வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்ற கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுதான் நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய தகவல். சரி, நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா 2011க்கு பிறகாக இந்த இடத்துல 3 நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. 2014, 19, 24 அப்படின்னு. 2014 நாடாளுமன்ற தேர்தல் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யார் போட்டியிட்டது அப்படின்னா பாமக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் போட்டியிட்டாங்க. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போ மதிமுக போட்டியிடுகின்றது. அவர்கள் சார்ந்த கூட்டணி, பாமக சார்ந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கின்றது, அதிமுக வெற்றி பெறுகின்றது. அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். ஆனால் பாமக எந்த கூட்டணியில் இருந்ததுன்னா மீண்டுமாக பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தது. ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள். அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க மீண்டுமாக பாமக பிஜேபி கூட்டணியில் வெற்றி போட்டிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வெற்றி பெறது பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுகின்றது. அப்போ 2011 மறுசீரமைப்புக்கு பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட பாமக இடம்பெற்ற கூட்டணி வெற்றி பெறவில்லை, இனி வெற்றி பெற போவதும் இல்லை, இந்த தேர்தலிலும் அவர்கள் வெற்றி பெற போவதில்லை அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா
பாமக வேட்பாளர் பாலு அவர்களுடைய தூக்கத்தை கலைத்திருக்கின்றது. இந்த தொகுதியிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற இருக்கக்கூடிய திரு பன்னீர்தாஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய விஆர் மீடியா தமிழ் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.